பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய ஹைட்ரஜனில் இயங்கும் வாகனம் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளது பெருமைப்படிக்கும் செயலாக அமைந்துள்ளது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற 41வது ஷெல் ஈகோ மேரத்தான் பசிபிக் போட்டிகள் கத்தார் நாட்டில் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ளது. மிக குறைந்த எரிபொருளில் அதிக ஆற்றலுடன் இயங்கக்கூடிய வாகனங்களை உருவாக்கும் மாணவர்களுக்கான சர்வதேச போட்டியாக இது உள்ளது. மேலும் வாகனத்துறையில் வழக்கமான எரிபொருள் அல்லாத நிலைத்தன்மை கொண்ட எரிபொருள் மூலம் அதிக நேரம் திறம்பட இயங்கும் வாகனங்களை உருவாக்கும் போட்டியாகவும் உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களில் பயிலும் 14 மாணவர்கள் கொண்ட அணியான டீம் ரினியூ ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் தங்களின் புதிய முன்மாதிரி வாகனத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த அணியானது இப்போட்டியில் ஹைட்ரஜன் எரிபொருள் பிரிவில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் ஒரே அணியாக உள்ளது. இந்திய நாட்டிற்கே பெருமையை சேர்க்கும் வகையில் உள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் வடிவமைத்த வாகனத்தின் அறிமுக நிகழ்ச்சி குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஃப்ரோபெல் இவி நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசகர் குறிச்சி குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர வானவராயர் இந்த வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்து அதன் சோதனை ஓட்டத்தையும் துவக்கி வைத்தார். தொடர்ந்து இது குறித்து குமரகுரு கல்லூரி பொறியியல் துறையை சேர்ந்த மாணவர்களான அஸ்வின், கார்த்திக், அணி கேப்டன் ஷோபிகா ஆகியோர் கூறியதாவது: ஹைட்ரஜன் எரிபொருள் பிரிவு என்பது குறைந்த எரிபொருளில் அதிக மைலேஜ் பெறுவதை அடிப்படையாக கொண்டது. இதற்காக நாங்கள் இந்த வாகனத்தை ஆரம்பம் முதல் முழுமையாக தாங்களே வடிவமைத்துள்ளனர். வாகனத்தின் ஏரோடைனமிக்ஸ் திறனுக்காக மீன்கொத்தி பறவையின் அழகு போன்ற வடிவம் இதற்காக தேர்ந்தெடுத்து வாகனத்தின் எடையை குறைத்து வலிமையை அதிகரிக்க பசால்ட் ஃபைபர், PVC ஃபோம் கலவையை பொருட்களை பயன்படுத்தி உள்ளதாகவும் இந்த ஆண்டுக்கான போட்டியில் எங்களது வாகனம் நிச்சயம் வெற்றி பெறும் என நம்புவதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெஹிக்கிள் வந்துட்டு பசால்ட் ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் இது ஒரு 3 வீல்டு வெஹிக்கிள். ஸோ இது எல்லாமே இன்ஹவுஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அதாவது காலேஜ்லேயே தான் எல்லா பார்ட்டியுமே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் பசால்ட் ஃபைபர்னு சொல்லி ஒரு ஃபைபர். அது என்ன அப்படின்னா, இந்த எரிமலையிலேருந்து வர எரிகுழம்பு அதுக்கப்புறம் சாலிடிஃபை ஆகி அது ஒரு பசால்ட்டு மாதிரி ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும். அந்த பாறையிலேருந்து எடுக்கிற ஃபைபர் தான் இந்த பசால்ட் ஃபைபர். ஸோ எல்லா மற்ற டீம்ஸ் எல்லாமே கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் ஃபைபருங்கிறது ஒரு கார்பன்லேருந்து எடுக்கிற ஒரு ஃபைபரில் இருக்கும். ஸோ அது ரொம்ப கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது சஸ்டைனபிளாக இருக்காது. அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஃபைபர் தேடும் போது அப்போ தான் எங்கள் டீம் செலக்ட் பண்ணது பசால்ட் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கார்பன் ஃபைபருக்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். பட் நாட் ஆக்சுவலி ஒரு கார்பனாக இல்லாமல் ஒரு மற்ற ஒரு இதாக இருக்கும். ஸோ 3 வீல்டு வெஹிக்கிள். ஸோ இதில் மேனுஃபேக்சர் பண்ணது இந்த பசால்ட் ஃபைபர் மட்டும் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி, மீதி எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸ் நாங்களே டிசைன் பண்ணி அதுக்கு ஷேப்பில் இந்த ஷேப்பில் ஒரு சாலிட் இது பண்ணிட்டு அதுக்கு மேலே நாங்கள் இந்த பசால்ட் ஃபைபர் லே பண்ணி இந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களோட ரொம்ப மேஜரான திங் என்ன அப்படின்னா மைலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மற்ற காம்படிஷன், ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இது பியூராக ஃபோக்கஸ் மைலேஜில் தான் இருக்கும். எவ்வளோ வண்டி கம்மியான ஃபியூவல் கன்சப்ஷன் எவ்வளோ அதிகமான தூரம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட ஒரு ஸோ பைலட் நாங்கள் லைக் இந்த வாட்டி எங்களுக்கு ஆக்சுவலி எங்களோட மைலேஜ் அப்படிங்கிறதுனால லெஸ் வெயிட் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி சூஸ் பண்ணது தான். ஸோ ஒன்ஸ் வெஹிக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் கோஸ்ட் ட்ராக், இங்கே இருக்க ட்ராக்ல போய் வெஹிக்கிளை நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் 100 கிலோமீட்டர்ஸ் அவங்க ட்ரெயின் பண்ணி எந்த மாதிரி பாத்தில் போகணும், எந்த இடத்துல எந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சிமுலேட் பண்ணி எங்கள் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணி அதை ஃபாலோ பண்ணி டிரைவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.